சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் வருவார்கள். குரு ராசிக்கு 11ல் மிதுனத்தில் தற்போது இருக்கிறது. இந்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். கடந்த வருடத்தில் சிம்மத்தில் கேது, அதற்கு 7ல் கும்பத்தில் ராகு, 8ல் மீனத்தில் சனி, 11ல் மிதுனத்தில் குரு. சனி அஷ்டமத்து சனி. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி. அகப்பட்டவர் சிம்மராசி அன்பர்கள் என்ன பாடுபட்டு இருப்பார்கள் என்று சொல்லவே வேண்டாம். அந்த அட்டமத்து சனி 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்த்தது. 7ஆம் பார்வையாக குடும்பத்தை பார்க்கும்போது எவ்வளவு நல்லது செய்தாலும் கெட்ட பெயர்தான் மிஞ்சும். 10ஆம் பார்வையாக 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும்போது குழந்தைகளால் சங்கடம். இதனால் எந்த ஒரு திருப்தியும் இல்லாமல் இருந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு குரு விரய குருவாக வரும் பொழுது குதூகலம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பார்ப்போம். இனிமேல் சுப செலவுகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இது நல்ல நேரம். நீச வீடான கடகராசிக்கு வரும் உச்ச குரு உங்களுக்கு விரய குரு, கடல் கடந்து செல்ல வைப்பார். சிம்ம ராசி பெண்கள் தன் முனைப்போடு தைரியமாக மீண்டும் செயல்படுவார்கள். பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ ஆரம்பிப்பார்கள். காதல் திருமணம் கைகூடும். குழந்தை பேச்சுக்காக முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் காலம் இது. ஏனெனில் குரு என்றால் குழந்தை செல்வம். அவர் உங்கள் 5ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டில் குச்ச குருவாக மறைந்து உள்ளார். மறைந்த குரு நிறைந்த பலன் தந்தே ஆக வேண்டும். வரும் டிசம்பரில் அந்த உச்ச குருவுடன் கேது இணைவது கோடீஸ்வர யோகம். செல்வம் பெருகும். இது சிம்ம லக்னகாரர்களுக்கும் பொருந்தும். இவர் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கல்வி ஒழுக்கத்தால் நல்ல பெயர் கிடைக்கும். உடல் நலம் சரியில்லாத தாயார் நன்றாக. அடுத்து 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது விரோதிகள் விலகி கடன் தொல்லை தீரும். பதவி உயர்வு கிடைக்கும். 9ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கும் அஷ்டம சனியின் கெடு பலன்கள் முற்றிலுமாக விலகி முழுமையான வாழ்வு வாழ வைப்பார். உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12க்குரிய திசை நடந்தால் சிறிது சங்கடம் அனுபவிக்க வேண்டி வரும். மற்றபடி சந்திரன் வலுவாக வளர்பிறை சந்திரனாக சுப கிரக பார்வை அல்லது சேர்க்கை இருந்தால் அஷ்டமச்சனிக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. 1, 5, 9க்குடைய திசைகள் நடந்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றமே நடக்கும். மொத்தத்தில் குரு பெயர்ச்சியில் சிம்மராசி அன்பர்கள் கடந்த கால கசப்பை மறந்து இனிப்பை சுவைக்கப் போகிறீர்கள். நன்றி.